ஒரு கிராமத்துல ஒரு கிறிஸ்தவ விவசாயி இருந்தாரு. மிகவும் பக்திமான். அவருக்கு 2 குதிரையே இருந்துச்சு. 2மே பக்தியூட்டி வளர்த்தாரு. ஒரு நாள் பாதிரியார் ஒருத்தர் அந்த ஊர் பூசைக்கு வந்திருந்தாரு. நடந்தே தான் வந்திருந்தாரு. அதை பார்த்து பரிதாபப்பட்ட விவசாயி தன்னுடைய 2 குதிரையில ரொம்பவும் பக்தி மிக்க குதிரையை பரிசா தந்து ஆசீர் பெற்றாரு. ஃபாதர், இது ஒரு அபார கிறிஸ்தவ குதிரை. நீங்கள் ஏறி அமர்ந்து கர்த்தருக்கு தோஸ்திரம் என்று சொன்னாலே போதும், ஓடத் தொடங்கிவிடும். ஆமேன் என்று சொன்னால் அப்படியே நின்றுவிடும். எவ்வளவு வேகமாக கர்த்தருக்கு தோஸ்திரம் சொல்றீங்களோ அவ்வளவு வேகமா பஞ்சா பறக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குதிரை பெற்ற பாதருக்கு செம கொண்டாட்டம். கம்பீரமாக ஏறி அமர்ந்தார் பாதிரியார். மெல்ல கர்த்தருக்கு தோஸ்திரம் அப்படின்னாரு. மெல்ல நகரத் தொடங்கியது. இன்னும் கொஞ்சம் வேகமா கர்த்தருக்கு தோஸ்திரம்னு சொல்ல வேகம் எடுத்தது குதிரை. அவரது ஆலயம் மலை உச்சியிலே இருந்தது. பறந்து கொண்டிருந்தார் பாதிரியார். கர்த்தருக்கு தோஸ்திரம் பறந்து கொண்டிருந்தார் பாதிரியார். அது பறந்த வேகத்தை பார்த்து ஆனந்த பரவசமாகி வேக வேகமாக கர்த்தருக்கு தோஸ்திரம் சொல்ல மின்னல் வேகம் எடுத்தது குதிரை. குருவுக்கோ குஷியோ குஷி, ஏகப்பட்ட குஷி. ஓரிடத்தில் வளைய வேண்டிய பாதையில் வளையாமல் நேர்கோட்டு ஒற்றையடி பாதையில் அந்த குதிரை பறந்தே போய்கிட்டு இருந்துச்சு. ஆடி போயிட்டாரு சாமியாரு. பயத்துல அலறி போயிட்டாரு சாமியாரு. நில்லு நில்லுன்னு கதர்னாரே தவிர நிறுத்த வேண்டிய மந்திரத்தை அந்த நேரத்துல மறந்து தொலைச்சு விட்டாரு. அந்த குதிரையோ பறந்த வேகத்துல மலை உச்சியின் ஒரு மரண முடிவு பாதையின் டெட் எண்ட் பாதையின் விளிம்பை நோக்கி பறந்து கொண்டிருக்க, அதல பாதாளம் நோக்கி அது பறந்து கொண்டிருக்க, உடனே நினைவுக்கு வந்து விட்டது அந்த நிறுத்த ஜெபம். கதறி விட்டார். ஆமீன் 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 சொன்ன உடனே அவசரமாக இவர் கதறிய வேகத்திலே சடன் பிரேக் போட்டு நின்று விட்டது குதிரை. மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்தது அந்த கிறிஸ்தவ குதிரை. அடுத்த அடி எடுத்து வைத்தால் அதல பாதாள பயணம்தான். நெஞ்சு படபடக்க, உயிரை கையில பிடிச்சுக்கிட்டே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டாரு. இப்படி கர்த்தருக்கு தோத்திரம், அவ்வளவுதான். குதிரை அடுத்த அடியை எடுத்து வைத்து ஓட துவங்க. இப்போ அந்த பாதிரியார் அந்த குதிரையோட அதல பாதாளம் நோக்கி. அதிவேக பயணம் என்றைக்குமே ஆபத்து தான். வாழ்க்கை என்பது பயணம், இலக்கு அல்ல, மறவாதே. இப்படி சொல்லுகிறார் ரால்ஃப் வால்டோ எமர்சன். இப்படி ஒரு தேசிய வெளிச்சாலை எச்சரிக்கை. இது பந்தய பாதை அல்ல, பயணப்பாதை. அதுதான் கவிக்கிறார் கவிக்கோ ஜெயக்குமார். இப்படி நீண்ட தூரத்தை கடத்தி விட்டோம், வா இனிமேலாவது நாம் பயணிப்போம். நீ காலம் கடத்தும் போதுதான் வாழ்க்கை வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உன் வாழ்க்கை பயணிக்கிறது என்றால் நீ தவறான பாதையில் பயணிக்கிறார் என்று எச்சரிக்கிறார் சுவாமி விவேகானந்தர். மிக மிக அவசியம் பொறுமை. வார்த்தையில், வாழ்க்கையில், வாகனத்தில் பொறுமை. ஆகவே மாதா டிவி சொந்தங்களே, வாழ்க்கை என்பது அழகானதொரு பயணம். அது உன் காலணிகளை பொறுத்தது அல்ல, காலடிகளை பொறுத்தது.